இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க ப்ளீஸ். அதான் என் நிச்சயதார்த்தம் முடியலல்ல. உன்னோட நிச்சயதார்த்தத்துல யாரோவா இல்லாம அண்ணியா நின்னு துளசி எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. எப்படிமா சிவாவை மறந்துட்டு நீ எப்படிமா வாழ்வ? நான் ஏன் மறக்கணும்? நல்ல ஃப்ரெண்டா எப்பவும் என் ஞாபகத்துல இருப்பாரு. நான் சிவா கிட்ட இருந்து எப்பவோ விலகிட்டேன் ஜனனி. உங்களுக்குள்ள சாகாம உண்மையான காதல் இருக்கு துளசி. உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைக்காக நீங்க சிவா கூட தான் இருக்கணும். ஜனனி, இந்த முடிவெடுக்க எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? நல்லா யோசிச்சிட்டேன் சிவா. நான் உங்களுக்காக வாழவே இல்லை, எனக்காக தான் உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கேன். நீங்க முக்கியம்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு நீங்க வேணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஏதோ ஒரு நாள் மனசுக்கு பிடிக்காம நாம பிரியறத விட சந்தோஷமா பிரிஞ்சு போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஜனனி, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமாமா? ஐயோ, கண்டிப்பா இல்ல அங்கிள். நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. உன்னோட முடிவை மாத்திக்க முடியாதா? ஆண்டி, உங்க மனசு யாருக்கும் வராது. உங்களுக்கு துளசிய பிடிக்கும். ஆனாலும் என்ன மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. ஊரை விட்டுதான் நான் போறேன். உங்களெல்லாம் வெறுத்துட்டு போகல. எப்போ நினைச்சாலும் இந்த குடும்பத்து பொண்ணா நான் வருவேன். ஆனா சிவாவுக்கு ஒய்ஃபா இல்ல. ரம்யா, நான் உனக்கு ஒன்னு சொல்லணும். சிவாவுக்கு நீ வேற, காவேரி வேற, பவானி வேற இல்ல. அவங்கள மாதிரிதான் நீயும் சிவா மனசுல இருக்க. இனிமே எந்த முயற்சியும் பண்ணாத. சரி, நான் போயிட்டு வரேன். கார் வந்துருச்சு. ஜனனி, 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 ஜனனி சொல்றது கேளு. ஜனனி, ஜனனி, சரி, நான் வரேன். ஜனனி.